ஆபரேஷன் சிந்தூர்லயே நம்ம மூழ்கி இருக்கிறோம் இல்லையா? இப்ப கடல்ல மூழ்கி இருந்தாலும் தாக்குவோம்னு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நேற்று முன்தினம் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோவ நெறைய பேர் பார்க்கலன்னே சொல்லலாம். அது என்ன? அதுல இருக்கக்கூடிய சுவாரஸ்ய தகவல் இதுதான். இந்தியா, பாகிஸ்தான் போர் உலகமே பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா சைலன்ட்டா கடல் கன்னிவெடி சோதனை போட்டு பார்த்து இருக்கு இந்தியா. கேட்க புதுசா இருக்கு இல்லையா? இந்த வீடியோவ முதல்ல பாருங்க. இந்திய கடற்பகுதியில எதிரி நாடுகளுடைய நோட்டமிடும் கப்பல், குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சீனா. அதுவும் நீர்மூழ்கி கப்பல் சொல்லவே தேவையில்ல. சைலன்ட்டா வந்து எல்லாத்தையும் வேவு பார்த்துக்கிட்டு போகும். ஆனா அதை விட சக்தி வாய்ந்த 10 நீர்மூழ்கி கப்பலை இந்தியா ஒவ்வொன்றா வாங்கிட்டே வருது. இதுக்கு நடுவுல இப்ப கடல் சோதனையும் வெற்றி மேல வெற்றியா குவிச்சுக்கிட்டே இருக்கு இந்தியா. 2ஆம் உலகப் போர்ல இங்கிலாந்து, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஜெர்மனி கடற்படைக்கு கடல் கன்னிவெடிகளை அதிகமாக பயன்படுத்தினாங்க. கடலில் மூழ்கி இருக்கக்கூடிய இந்த கன்னிவெடிகள்ல வந்து பல சென்சார்கள் வந்து பொருத்தப்பட்டு இருக்கும். கப்பலோட ஒளி, அழுத்தம், அடிப்பகுதியில இருக்கக்கூடிய அந்த காந்த சக்தி இதை எல்லாத்தையும் இந்த சென்சார்கள் வந்து ஈஸியா ஈர்க்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் வாய்ந்தது. எதுக்கு இந்த கன்னிவெடி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மை தாக்க வரக்கூடிய கப்பலுடைய அடிப்பகுதியை தாக்குவதற்கோ அல்லது வேவு பார்க்க வரக்கூடிய நீர்மூழ்கி கப்பலாக இருந்தாலும் சரி, அதனை தாக்கி தகர்த்து எறியக்கூடிய சக்தி வாய்ந்தது. குறிப்பா சொல்லும் பொழுது இப்ப MIGM, இந்தியாஸ் மல்டி இன்ஃப்ளூயன்ஸ் கிரவுண்ட் மைன், MIGM அப்படின்ற ஒரு கன்னி வெடியை தான் DRDO, விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கடற்படை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆய்வு மையம், பாரத் டைனமிக்ஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து உள்நாட்டு தொழில்நுட்பத்துல உருவாக்கி இருக்கு. இந்த MIGM INS சூரத் போர்க்கப்பல் மூலமா கடல்ல மிதக்க விடப்பட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை அடைஞ்சு அந்த கன்னி வெடி வந்து வெடிக்க செஞ்சிருக்காங்க. எப்படி அலைகள் உருவாகுது நீங்க பார்த்திருப்பீங்க. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கன்னிவெடி வெற்றிகரமா பரிசோதிக்கப்பட்டதற்காக DRDO மற்றும் பாதுகாப்பு படை அதிகாரிகளுக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்தியா, பாகிஸ்தான் போர் பதற்றம் நிலவி வரக்கூடிய இப்படி ஒரு சமயத்துல பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட எல்லை பகுதிகளில் மிகுந்த பதட்டம் ஏற்பட்டு இருக்கு. முப்படைகளும் தயார் நிலையில் இருக்க சொல்லி இருக்கிறாங்க. குறிப்பா சொல்லும் பொழுது பஞ்சாப்ல யாருக்கும் இந்த லீவ் கிடையாது, போலீசார் எல்லாம் திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் வந்து லீவ், பார்டர்ல இருக்கக்கூடிய ஸ்கூல் எல்லாம் மூடப்பட்டிருக்கு. 21 விமான நிலையங்கள் வந்து செயல்பட வேண்டாம் வரும் 10ஆம் தேதி வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியான ஒரு சமயத்துல வந்துட்டு இந்த கன்னிவெடி கடற்படையும் இந்தியா எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கு அப்படின்றதுக்காக நடத்தி வெற்றிகரமா, அதுவும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கன்னிவெடியும் வெற்றிகரமா நடத்தியிருக்கு இந்தியா. ஸோ இது மூலமா இந்தியாவுடைய பலம் வந்து உலக நாடுகளுக்கே தெரிவிக்கக்கூடிய வண்ணம் வந்து ஒவ்வொரு செயல்பாடும் இருந்துகிட்டே இருக்கு. அப்படிதான் நம்ம இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க வேண்டி இருக்கு. அடுத்தடுத்த பதிவுகளை தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.